அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடல் வேர்ட்ஸ். சொல்லு, மாடல் வேர்ட்ஸ். இது இன்னொரு பேர் உண்டு, ஆக்சிலரி வேர்ட்ஸ். சொல்லு, ஆக்சிலரி வேர்ட்ஸ். இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ட்ஸ். வெர்ப்னா என்னப்பா அர்த்தம்? ஹெல்ப்னா தான் உதவி. ஹெல்ப்னா தான் உதவி. நாங்க வெர்ப், VERB. வெர்ப்னா சொல்லு, வெர்ப்னா என்னடா? வெர்ப். சரி, வெரி குட். வாயா, ஒரு செய்வது, செயல். என்னது? மதுமிதாதான் கரெக்டா சொல்றா. வெர்ப்னா உனக்கு தெரியலையா பாப்பா? வெர்ப்னா ஒரு வினை. என்னது? ஒரு செயல். சொன்னோம்ல, ஓடுதல், பாடுதல், ஆடுதல், குதித்தல், நீந்துதல், இப்படி ஒரு ஒரு செயல் ஃபுல்லாவே வெறுப்பு. எந்த செயலா இருந்தாலும் அது வெறுப்பு தான். சரியா? உட்கார்ந்துக்கோ. அப்போ இது அந்த வெறுப்புக்கு ஹெல்ப்புக்காக வரக்கூடிய வெறுப்பு. ஹெல்ப்புக்காக வரக்கூடிய வெறுப்பு. அதனால இது ஒரு ஹெல்பிங் வெறுப்பு. சொல்லு. அப்படி இல்லைன்னா ஆக்சிலரி வெறுப்பு. இந்த ஆக்சிலரி வெறுப்பு மொத்தம் ஒரு 9 இருக்கு. இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முதல் வாசித்து பார்ப்போமா? கேன், குட், ஷுட், மஸ்ட், மே, மைட், ஷால், வில், வுட். சொல்லு, நீனா வாசி. ஷாலா, should, must, wala, welda, olda, would, should, would எல்லாமே எங்க வரும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இதெல்லாம் எங்க வரணும் அப்படின்னா, பணிவாக பேசும் பொழுது, நாம் பணிவாக பேசும் பொழுது, நம்ம பணிவா பேச வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்பை பயன்படுத்துவோம். சரியா? ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துவோம். அடுத்து நம்முடைய திறமையை சொல்லும் பொழுது, நம்முடைய திறமையை சொல்லும் பொழுது, ஏய் நான் மலையில இருந்து கீழே குதிச்சிருவேன், நான் என்ன செஞ்சிருவேன், மலையில இருந்து கீழே குதிச்சிருவேன், நான் நம்ம பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் நான் 5 புரோட்டா சாப்பிடுறேன். எத்தனை புரோட்டா சாப்பிடுற? 5 புரோட்டா. அந்த மாதிரி நம்மளுடைய திறமை. ஒருத்தன் ஓடுற பஸ்ல ஏறிடுவான். ஓடுற பஸ்ல என்ன செய்வான்? ஏறுவான். அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லுவான், நான் பஸ் ஓடும் போது ஏறிடுவேன். தீபாவளி அப்போ உங்களோட திறமை என்ன சொல்லுவீங்க? பட்டாச கையில வச்சே நான் போட்டுருவேன். அந்த சொல்லுவா பத்தியா? அணுகுண்டு வந்தாரு, இவன் என்ன சொல்லுவான்? சார் நான் அணுகுண்டு போட்டுருவேன் அப்படின்னு. அவனை அணுகுண்டு போடுறான். அப்படி அவன் பாரு சோளப்பொடியே கையில வச்சுட்டுவானா, கை புகையுது. லட்சுமி வெளியே கையில போடுவான். இப்படி ஒருத்தரும் தன்னுடைய திறமையை, உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய திறமை, நம்முடைய திறமையை சொல்லும் பொழுது ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தணும். அடுத்து நாம் அனுமதி கேட்கும் பொழுது ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தணும். ஷால் ஐ கோ டு டாய்லெட் வர சொல்லுவோமா? அப்ப அந்த ஷால் பயன்படுமா? கேன் ஐ ட்ரிங்க் வாட்டர், நாம் அந்த மாதிரி இடத்துல கேன் பயன்படுமா? இந்த மாதிரி அனுமதி கேட்கும் பொழுதும் இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் பயன்படும். இப்போ இந்த 9ல ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேன் பாப்போமா? கேன், சி ஏ என், கேன். இந்த கேனை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, பிரசன்ட் எபிலிட்டி, பிரசன்ட் எபிலிட்டிக்கும் பெர்மிஷன், இந்த ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். நம்மளை இப்போ நிகழ்காலத்துல நம்மளுடைய திறமை, கேன் அப்படின்னாலே நிகழ்காலத்துல நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு, ஒருத்தட்ட சொல்லுவதற்கு கேன் பயன்படுத்த வேண்டும். சரியா? என்னால முடியும். கேன்னா முடியும். கேன் என்னது? முடியும். என்னால முடியும், என்னால அதை செய்ய முடியும். கேனாட்னா
முடியாது. cannot என்னது முடியாது. அப்போ இப்போ இப்போ நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய உள்ள திறமையை சொல்லுவதற்கு நம்ம கேன் பயன்படுத்தணும். ஒரு 5 தமிழ் வார்த்தை எழுதி போடுறேன். அதை நம்ம என்ன செய்ய போறோம், அதை வந்து எப்படி இங்கிலீஷ் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாரு, என்னால் வேகமாக ஓட முடியும். கொஞ்சம் குட்டி எடுத்து எழுதட்டா இல்ல இதை அழிச்சிடட்டா? இதை மட்டும் மேல உள்ள அழிச்சிருமா? சரி, ஒரு 3 எழுதி போட்டு எடுத்து அழிச்சிருந்தேன். பாரு, என்னால் என்னால் வேகமாக ஓட முடியும். ஃபுல் ஸ்டாப். 2, என்னால் வேகமாக ஓட முடியும். இது இந்த மாதிரி சொல்றதுக்கு என்னால வேகமா ஓட முடியும், நான் கையில வச்சு வெடி போட முடியும், எனக்கு வந்து நான் ஓடுற பஸ்ல ஏறிடுவேன், நான் ரயில் எல்லாம் ஓடி போய் ஏறிடுவேன் அப்படிங்கிற உங்களால உள்ள எபிலிட்டி. இது வந்து என்னால் வேகமாக ஓட முடியுங்கிறது எனக்குள்ள திறமை. அப்படித்தானே? நான் வேகமா ஓடிடுவேன், நான் என்ன செஞ்சிருவேன், வேகமா ஓடிடுவேன் அப்படின்னு சொல்றது. 2வது பாரு, அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும். இப்போ நேற்று சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சா? யார் கடைசி யார் இறங்குனா? தோனி இறங்குனாரா? தோனி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஏத்தாடி எம்எஸ் தோனி எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, ரைட்டு, கையில போட்டுக்கோங்க. அந்த தோனி இறங்கின உடனே நம்ம நிறைய பேர் நம்ம ஊர்ல என்ன செய்யணும்னா, அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும், அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும். ஆனா நேற்று தோத்து போயிட்டோம். நேற்று என்ன செஞ்சிட்டோம்? தோத்து போயிட்டீங்களா? ஐயோ. பாரு, அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும். அவனால் போட்டியில் ஜெயிக்க அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும். இது பிரசன்ட் தான். அவனுடைய திறமையை சொல்றது. யாருடைய திறமையை சொல்றது? அவனுடைய திறமை. அவனால ஓட முடியும், அவனால போட்டியில ஜெயிக்க முடியும், அவனால நீச்சல் அடிக்க முடியும், கேன் அப்படின்னு வருது. இந்த கேன் பயன்படுத்துற இடத்தெல்லாம் பார்த்துக்கோ. ஒரு திறமையை சொல்றதுக்காக அவனால முடியும், அவளால முடியும், அவளால நல்லா சமைக்க முடியும், இவளால நல்லா படிக்க முடியும், இவளால் நல்லா படிக்க முடியும், இவனால் நல்லா சேட்டை பண்ண முடியும், இவளால் நல்லா ஓட முடியும். வேற அழகா எழுதுறது யாரு? அந்த இவளால் நல்லா அழகாக எழுத முடியும். சரியா? ஓவியம் நல்லா வரைவது இந்த பாப்பா அந்த பாப்பாலாம் 2 பேரும் அவங்களால ஓவியம் வரைய முடியும். அப்படி அவங்களுடைய திறமையை சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம் கேன். ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்ப்போம். அடுத்து 3வது பாரு, அவர்களால் அதை செய்ய முடியும். அவர்களால் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அடுத்து அவன் சொன்னேன், அடுத்து அவர்கள். நான் சொல் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். என்னை பத்தி வச்சிருக்கிறது அவன், எதிரில் உள்ளவங்களை பத்தி சொல்றது செகண்ட் பர்சன். அவர்கள் தேர்ட் பர்சன். சரியா? சிங்குலர், சாரி, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். சரியா? அவர்களால் அதை செய்ய முடியும். அவர்களால் அதை செய்ய முடியும். இந்த 3 வார்த்தைய கேன் வச்சு எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு மட்டும் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாரு, என்னால். என்னால் என்னால் அப்படின்னா என்ன வரணும்? ஐ சொல்லு. ஐ கேன். ஐ கேன் என்னால் முடியும். என்ன செய்ய முடியும்? ஃபாஸ்ட் ரன் வரக்கூடாது. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் வெர்ப் வந்துடணும். ஐ கேன் தொடர்ந்து கேனை தொடர்ந்து வெர்ப் வந்துடணும். ரன். ரன் என்பது வெர்ப். ரன் ஃபாஸ்ட் சொல்லி பாரு. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். என்னால வேகமா ஓட முடியும். 2வது பாரு, அவனால போட்டியில ஜெயிக்க முடியும். அவனால அவன்னா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல?
அவன் வெரி குட். கைவிடி. அவனுக்கு கைப்பட்டு உன் பேர் என்ன பேரு? கவிபாலன். வெரி குட். அவனுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? he can. he can. அவனால முடியும் ஜெயிக்க, வெற்றி பெற, win the match. he can win the match. அவனால வின் பண்ண முடியும். சரி, இப்போ அவர்களால் என்ன வரும்? வெரி குட். யாரு? சிவானி சொன்னாலா? வெரி குட். சிவானி கிளாப் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு எழுத மாட்டேங்க. they can. அவர்களால் முடியும், அதை செய்ய முடியும். செய்ய அப்படின்னா do, செய்யணும் என்னது? அதைனா that. they can do that. do that. they can do that. பாரு, என்னால் வேகமாக ஓட முடியும். I can run fast. அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும். he can win the match. அவர்களால் அதை செய்ய முடியும். they can do that. சரியா? இப்போ இந்த மாடல் இந்த தலைப்பெல்லாம் எழுதி, இந்த இதை எழுதி, இதை மட்டும் எழுதிக்கோ. எழுதினதுக்கு பிற்பாடு நம்ம இதை அழிச்சிட்டு இன்னும் கேன்ல 2-3 மாடல் பார்ப்போம்னா, பார்த்துட்டு அடுத்த லைன்ல வரும். ஏன்னா 7 நேரத்துள்ள தொடர்ச்சியாவே எழுதிரு. டஸ்டர் எங்கடா? சாரிடா, சாரி. டஸ்டர் எடுத்துக்கிறியா? சரி, எல்லாரும் எழுதி வச்சா? இந்த இது அப்படியே இருக்கட்டும். இதுல எழுத மட்டும் அழிச்சிருவேனா? சரி, இப்ப கேன்ல ஒரு 3 வார்த்தை பார்த்தோம், அப்படித்தானே? சார் நோட் எங்கடா? அந்த ஐடியா இது ஒரு நோட்டா? அடுத்து பாரு, அப்பல 3 பார்த்திருக்கோமா? 4 ஆ வ லா இல். அவளால் நா இன் ரா க இச் நன்றாக சமைக்க முடியும். அவளால் நன்றாக சமைக்க முடியும். அடுத்து, உங்களால் நன்றாக பாட முடியும். உங்களால் நன்றாக பாட முடியும். அடுத்து 6 எங்களால் நீந்த முடியும். எங்களால் நீந்த முடியும். ஃபர்ஸ்ட் என்னால் பார்த்தேன், என்னால் வேகமாக ஓட முடியும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனால் பார்த்தோமோ, அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும் பார்த்தோம். 3வது அவர்களால் அதை செய்ய முடியும் பார்த்தோம். இப்போ அவளால், அவள். வெரி குட் இளமதி. அவளுக்கு இங்கிலீஷ்ல என்னது?
she SH she can யார் சொன்னா can நீதான் சொன்னியா வெரி குட் she can வெரி குட் யாரு சொன்னா cook சரவண கார்த்திகேயன் வெரி குட் she can cook குக்குங்கிற ஒரு வெர்ப் சமையல் செய்தல் COOK குக் குக் நன்றாக குட்டா குக்கு குக்கு குட்டுன்னு எழுதணுமா குக்கு வேற ஒரு வார்த்தை இருக்குமா நீ சொல்லலாம் குட்டுமா நன்றாக தானே சார் அப்படின்னு சொல்றியோ இந்த இடத்துல வரையில குக் வெல் குக் வெல் WELL she can cook well அவளால் நன்றாக சமைக்க முடியும். அடுத்து ஃபர்ஸ்ட் என்னால் வேகமாக ஓட முடியும் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவனால் போட்டியில் வெற்றி பெற முடியும் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்களால் அதை செய்ய முடியும் பார்த்தோம். இப்போ அவளால் நன்றாக சமைக்க முடியும் பார்த்தோம். இப்போ உங்களால் உங்களால் இல்லைன்னா உன்னால் உன்னால் உங்களால் ரெண்டுக்குமே என்ன போடணும், உன்னால் எதிர்ப்பு பார்த்து சொல்லுது. சொல்லு சொல்லு. சிவானி உங்களால் இல்ல உன்னால் என்ன சொல்லணும், உன்னால் முடியும் அப்படிங்கிறது யூ கேன். You can sing very good. Sing well. Well கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. You can sing well. சரி ரைட். இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்ம எல்லாருமே அங்க ஒருத்தனை பார்த்து சொல்லுவோம் உங்களால். நம்ம எல்லாருமே டூர் போயிருக்கோம், நம்ம எல்லாரும் எங்க போயிருக்கோம், டூர் போயிருக்கோம். அங்க ஒரு பெரிய ஆறு இருக்கு, என்ன இருக்கு, ஆறு இருக்கு. ஒண்ணு அங்க ஒரு போலீஸ்காரர் என்னாச்சு வந்து ஒரு போலீஸ்கார சார் வந்து தம்பி என்னடா அங்க ஏண்டா போறீங்க, அது ஆழமான பகுதிடா அங்க போகாதீங்கடா அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அது ஆழமான இடம்டா அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லல. நம்ம எல்லாரும் ஒண்ணா நின்று என்ன சொல்றோம், எங்களால் நீந்த முடியும். என்னோட எபிலிட்டி, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய திறமையை சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், கேன் போட்டு சொல்றோம் எங்களால் நீந்த முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் எங்களால். எங்களால் இங்கிலீஷ்ல என்னது, பெம்மா. யாரு சொன்னா, வெரி குட். வி சவுண்டா சொல்லு. வி சிவானி தான் கரெக்டா சொல்லிட்டே வரா. வெரி குட் சிவானி. மூணு ஆன்சர் சொல்லிட்டான். எங்களால் we can, எங்களால் முடியும். யாரு ஸ்விம்மிங் சொன்னது, யாரு ஸ்விம்மிங். ஐஎன்ஜி சேர்த்தாச்சுனாலே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நீந்தி கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். we can swim. swim SWIM swim. we can swim. எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல பாத்துக்கிறதுனால வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் போடணும். we can swim. சொல்லு. அவர்களால் நன்றாக சமைக்க முடியும், உங்களால் நன்றாக பாட முடியும், எங்களால் நீந்த முடியும். யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு தமிழ்ல வாசித்து இங்கிலீஷ்ல வாசிக்கணும். யாரு முதல் யார் வாசிக்க? சரி, இந்த முதல் அந்த பக்கம் 2 பேர் பேசிட்டாங்க, அவங்க 2 பேரும் நீங்க 3 பேர். சத்தமணி வாசி, முதல் வாசி. உட்காரு, நீ இங்கிலீஷ்ல சொல்லு. வெல் she can cook well. அப்படி சொல்லக்கூடாது, சரியா? கொஞ்சம் வெரி குட். யாரு சொன்னா, she can cook well. she can cook well. அதான் டெய்லி ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்க்கணும், டெய்லி ஒரு லிசனிங் பண்ணி பார்க்கணும். இங்கிலீஷ்ல என்னெல்லாம் ஓடுது அப்படின்னு பார்த்து அதை கேட்டு பார்க்கணும், சரிங்களா? யூடியூப்ல கண்ட வீடியோவை பார்க்காம, வெரி குட். பொம்மை படம் பார்க்காம உட்காந்துக்கோ, பொம்மை படம் பார்க்காம இங்கிலீஷ்ல உள்ளதை போட்டு கேட்டீங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி she can cook well அப்படி பேசக்கூடாது. அப்படி போய் ஒரு வெளிநாட்டுக்காரன்டா நம்ம எல்லாம் பெரிய ஆள் ஆயாச்சு. இனியா உன் பேர் என்ன பேரு? பொன் காவியாசிரி லண்டன் போயிட்டா. பொன் காவியாசிரி எங்க போயிட்டா? லண்டன் போயிட்டா. அப்படி கோட் சூட் மாட்டிட்டு வருவா. எப்படி வருவா?
அப்படி கோட் சூட் மாட்டிட்டு வருவா. சார் அப்பவும் உங்களுக்கு தான் பாடம் எடுத்துட்டு இருப்பேன், அப்படித்தானே? நீங்க எவ்வளவு தூரம் உயர்ந்து உயர்ந்து போனாலும் சார் இந்த பள்ளிக்கூடத்துல அடுத்து உங்களோட குழந்தைங்களுக்கு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன், அப்படித்தானே? ஒன்னு அவ லண்டன் போயிட்டு திரும்பி வருவா, அப்படி கண்ணாடி போட்டிருப்பா, ஏசி கார்ல வந்து இறங்குவா. என்ன கவியா? ஏசி கார்ல வந்து இறங்கி சார்ட்ட வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ சார் அப்படி கேப்பா. எப்படி கேப்பா? ஹாய் ஹவ் ஆர் யூ சார். அப்படி இங்கிலீஷ் அப்படியே நாக்கு துடிக்கும். நாக்கு என்ன செய்யும் அவளுக்கு? துடிக்கும். ஏன்னா லண்டன்ல வளர்ந்துட்டாள, அப்படி அப்படி பேசணும். நானு அப்படி சொன்னா இருக்குமா? நானும் அவளை மாதிரி பேசுறேன், ஹாய் காரியா ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் அப்படி சத்தமா அவட்ட நானும் பேசணும், சரியா? அதே மாதிரி நம்ம எல்லாருமே பெரிய பெரிய காலேஜ்ல போய் படிக்கணும், ஐஐடியில போய் படிக்கணும், எம்ஐடியில படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும், சரியா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் போகணும், எங்க வெளிநாடுலாம் போய் படிச்சிடணும், சரியா? சிவானிலாம் சிங்கப்பூருக்குலாம் போயிருக்கா, சரிங்களா? நல்லா நீங்க சூப்பரா மட்டும் படிச்சீங்கனாலே ஃப்ரீயாவே கூட்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்குது. இல்லையா? நல்லா டெய்லி இங்கிலீஷ் மட்டும் பேசிடணும். என்ன பேசிடணும்? சார் சொன்னதுல இருந்து யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசி பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டுல? யாருமே பார்க்கலையா? போன்ல லிசனிங், போன்ல எடுத்து லிசனிங் பிராக்டிஸ் அடி வரும், சரியா? பாட்டு கேட்கக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துறத நிறைய கேட்கணும், சரியா? சரி, அடுத்து இப்ப பாரு, இப்போ ஐ கேன் வச்சு நிறைய பேசிட்டோம், ஐ கேன் வச்சு நிறைய பேசிட்டோம். இதே வார்த்தையை வச்சுன்னா இது எல்லாத்துக்கும் பார்க்க போறோம். இந்த ஒரு மொத்தம் ஆறு வாக்கியம் பார்த்தோமா? இந்த 6 வாக்கியத்தை வச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட போறோம், சரியா? இன்னும் கொஞ்சம் கடந்த சில நாட்களுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட போறோம், பார்க்க போறோம். இப்ப இதையும் சார் நான் போட்டு விடுவேன், நீங்க எழுதிக்கோங்க, சரிங்களா? அடுத்து இப்போ என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது இதை பார்த்தோம். இப்ப இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு அதை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு என்ன செய்வோம், நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கணும். மணி எத்தனை டீச்சர்? 2:44 ஆயிடுச்சு. என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறது பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? என்னால் வேகமாக ஓட முடியும் பார்த்தோமா? என்னால் ஓட முடியும் பார்த்தோம். இப்போ என்னால் வேகமாக ஓட முடியாது பார்ப்போமா? என்னால் வேகமாக ஓட முடியாது. என்னால் வேகமாக ஓட முடியாது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? அவனால் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், தோனியால போட்டியில ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்க. ஆனா என்னை மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அவனால போட்டியில ஜெயிக்க முடியாது, அந்த தோத்துருன்னு சொல்லுவாங்க பத்தியா? அவனால போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியாது சொல்லு. கரெக்டாவே புரியல. அவனால் சார் எழுதி கொடுக்க முடியாது. போட்டியில் ஜெயிக்க முடியாது. அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியாது. மூணாவது என்ன பார்த்தோம்? அவர்களால் அதை செய்ய முடியும் பார்த்தோமா? அவர்களால் அதை செய்ய முடியும். they can do that பார்த்தோமா? இப்போ அவர்களால் அதை செய்ய முடியாது. அவர்களால் அதை செய்ய முடியாது. இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ். செய்ய முடியாது. அப்பல பார்த்தது ஃபுல்லா பாசிட்டிவ் சென்டென்ஸ். முடியும் பார்த்தோம். இப்ப முடியாதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த 6 வச்சு பார்க்க போறோம். நாலாவது என்ன பார்த்தோம்? அவளால் நன்றாக சமைக்க முடியும் பார்த்தோம். அவளால் நன்றாக சமைக்க முடியும் பார்த்தோம். இப்போ அவளால் முடியாது. நன்றாக சமைக்க முடியும், நன்றாக சமைக்க முடியாது. அவளால் நன்றாக சமைக்க முடியாது. அவளால்
அவளால் நன்றா எந்த எழுத்து தப்பா போட்டிருக்கா? சாவா. சரி, கரெக்டாப்பா. அவளால் நன்றாக சமைக்க முடியாது. அடுத்து அஞ்சாவது என்ன பார்த்தோம்? உங்களால் நன்றாக பாட முடியும் பார்த்தோம். அப்பல உங்களால் நன்றாக பாட முடியும் பார்த்தோம். இப்போ உங்களால நல்லா பாட முடியாது. உங்களால பாட முடியும், ஆனா நன்றாக பாட முடியாது. சரியா? உங்களால் நல்லா பாட முடியாது. உங்களால் உங்களால் நன்றாக பாட முடியாது. உங்களால் நல்லா பாட முடியாது. உங்களால நல்லா பாட முடியாது. சரியா? காலி. அடுத்த ஆறாவது என்னது? அந்த போலீஸ்காரர் வந்துட்டாரு, வந்து சத்தம் போடுறாரு. அப்பம்போது நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? எங்களால நல்லா நீந்த முடியும் அப்படி சொல்றோம். ஆனா இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாம் நல்லா நீந்த முடியும்னு சொல்லிட்டோம். அதே வேற ஒரு ஸ்கூல் பசங்க வராங்க, அவங்க என்ன செய்வாங்க? எங்களால நீந்த முடியாது அப்படிங்காங்க. எங்களால நீந்த முடியாது. சென்னையில இருந்து அந்த பசங்க எங்களால நீந்த முடியாதுங்க. நம்ம எல்லாம் எங்களால நீந்த முடியும் சொல்றோம். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க? எங்களால நீந்த முடியாதுன்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வெளியில போய் சொல்லிட்டாங்க, நம்மளை மட்டும் குளிக்க விட்டுட்டாங்க. குளிக்க விட்டுட்டாங்க. வாசி, எங்களால் முடியாது. ரைட். இப்போ ஒருத்தரா எந்திரிக்கணும். எந்திரிக்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். தள்ளியாங்க. வாசியா, என்னால் வேகமாக ஓட முடியாது. அப்பெல்லாம் முடியும். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் சொன்னோம். அப்ப என்னால் வேகமாக ஓட முடியாது அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? என்னால் என்ன வரும்? என்னால் முடியாது. அதுக்கு என்னால் முடியுங்கிறது என்னது? ஐ கேன். சொல்லுங்களே. என்னால் முடியும்னா ஐ கேன். என்னால முடியாதுன்னா ஐ கேனாட். ஐ கேனாட். ஐ கான்ட். இல்ல கேனாட் எப்படி எழுதலாம்? சரியா? ஐ கான்ட். ஐ கானாட். ரன்ஸ் ரன். வேகமாக ஃபாஸ்ட். வெரி குட். ஐ கேனாட் ரன் ஃபாஸ்ட். அப்ப என்ன சொன்னா, என்னால வேகமாக ஓட முடியும்னு சொன்னோம். இப்போ என் காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? புண்ணு வந்துருச்சு. முள்ளு குத்தி ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. அப்போ நான் இப்படி நொந்து நின்று நடந்துட்டு இருக்கேன். உங்களால உண்மையிலே புண்ணு இருக்கு. எம்மாடி சலம் வச்சிருச்சா இருக்கும். சரி, அப்ப அவன் என்ன சொல்லுவான்? எல்லாரும் போய் கல்யாண மண்டபத்துக்கு ஓடி போய் 2 பக்கெட் எடுத்துட்டு ஓடி போய் செடிகள் எல்லாம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படிங்கிறதுல இவன் வந்து ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் காலில புண்ணு இருக்கனால அவன் வந்து என்ன சொல்லுவான்? ஐ கேனாட் ரன் ஃபாஸ்ட். ஐ கேனாட் ரன் ஃபாஸ்ட். ஐ கேனாட் ரன் ஃபாஸ்ட். அடுத்து RUM தான். அது ஸ்பீட் எடுத்துல வரும். அடுத்து அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியாது. சொல்லியா? அவனால் முடியாது. இப்ப அவனால் முடியும்னா சரி, அவனுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல என்னது? இங்க தள்ளி ஓடி வந்துரு. ஒரு முகத்தையும் காட்டு. ஒரு 10 வருஷம் கழிச்சு யூடியூப்ல பார்க்கும்போது பெரிய கலெக்டரா இருப்பான். எப்படி இருப்பான்? கலெக்டரா இருப்பான், இல்ல இன்ஜினியரா இருப்பான், இல்ல டாக்டரா இருப்பான், போலீஸா இருப்பான். ராணுவ வீரனா முடி. எதிரிகள் எல்லாம் பிடிக்கிட்டு சுட்டு கொண்டுருங்க. போலீஸா? ரைட்டு. சரி, ரைட்டு. சரி, ஒரு முதல் கவனிங்களை இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையில இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? நான் சின்ன பிள்ளைல நான் 4ஆவது படிக்கும்போது இந்த மாதிரி சார் என்ன செஞ்சாங்க?
இந்த வீடியோ எடுத்தாங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களா கலகலன்ட்டு? அப்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சொல்லு. அவனால். வெரி குட். அவனால் முடியாது. ஹி. வெரி குட். ஹி cannot. ஹி can't எழுதலாம். அது எப்படியா சொல்லக்கூடாது? he cannot. he can't. ஜெயிக்க முடியாது. cannot win the match. அவனால ஜெயிக்க முடியாது. மேட்ச்ல ஜெயிக்க முடியாது. போட்டி அப்படின்னா மேட்ச் நடத்தும். he can't win the match. He can't win the match. He can't. I can't run fast. The cannot அப்படிங்கிறது தான் ஸ்பீடா சொல்லல. can't. He can't run. He can't win the match. அடுத்து சாம் அஜித் இந்திரியா. அவர்களால் அதை செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் அவர்களால் முடியாது. அதுக்கு என்ன போடலாம்? அவர்களால் இங்கிலீஷ் என்னது? ஹீனா அவன். சொல்லியா? வெரி குட். சாம் என்ன பேரு? தே. வெரி குட். கை தட்டியா? என்ன பேரு? வெரி குட். கை விடு. தே. உட்கார்ந்துக்கோ. they can't. they can't. அவர்களால் அதை செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது? do that. they can't do that. அதை அவர்களால் செய்ய முடியாது. அவர்களால் அதை செய்ய முடியாது. சரி, இப்போ அவளால் நன்றாக சமைக்க முடியாது. கரெக்டா சொல்லிட்டான். she can't. கரெக்டா சொல்லலாம். she can't. she can't cook well. நன்றாக அப்படிங்கிறது well. she can't cook well. she can't cook well. வெரி குட். அடுத்து உங்களால் நன்றாக பாட முடியாது. உங்களால் நன்றாக பாட முடியாது. யாரு? சொல்லியா? நீ அப்ப நிறைய சொல்லிட்டல. உங்களால் தேனா அவர்களால். உங்களாலுக்கு உன்னால் நம்மது ஐனா என்னால் நான்லா. சொல்லு. உன்னால்னா யூ. தாரண்யாவா? வெரி குட். இந்த அப்படி போய் பிடிச்சிட்டு வந்துறியா? யூ. உன்னாலுக்கும் யூ தான், உங்களாலுக்கும் யூ தான். யூ கான்ட். why were you can't. உங்களால் முடியாது. வெரி குட். sing well. sing well. உங்களால் பாட முடியாது. சத்தமா சொல்லு. முதல்ல சொல்லு. you can't. very good. you can't sing well. you can't sing well. அதுக்கப்புறம் பாரு, அந்த பள்ளிக்கூடத்துக்காரங்க வந்து எங்களால நீந்த முடியாதுன்னு சொல்றாங்க. வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்காரங்க வந்து ஸ்கூல்காரங்க வந்து என்ன செய்யறாங்க? எங்களால நீந்த முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களாலுக்கு என்னது? வெரி குட். சிவானி ஓடியாயா? அவ வந்துட்டாயா? அவ அப்படியே சொல்லிட்டான். எங்களாலுக்கு என்ன வரும்? எழுதியா? நீனே எழுதியா? we can't. எங்களால் நீந்த முடியாது. we can't. எழுது. கரெக்டா? எஸ். டபிள்யூ கரெக்டா விட்டாளடா. we can't swim. எங்களால நீந்த முடியாது. வீட்டுக்கு போயிருக்காங்க. சிலிண்டர் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. இது கேட்டாங்க.
கலர் அடிக்கிறேன் தங்கடி பின்னாடி சுத்தி ஓடியா. சரியா? இப்போ கரெக்டா எழுதிட்டாளா? எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப ஒண்ணு மட்டும் பார்த்திருக்கோம். மாடல் ஒர்க்ல ஒண்ணு மட்டும் பார்த்திருக்கோம். கேன் மட்டும் பார்த்திருக்கோம். இன்னும் குட்டு சுட்டு மஸ்ட் மே எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு நாளும் ஒண்ணு பார்க்க போறோம். சரியா? ஓகேவா? என்னால் முடியும் பார்த்தாச்சு, என்னால் முடியாது பார்த்தாச்சு. முடியக்கூடிய விஷயங்களும் பார்த்தாச்சு, அந்த வர முடியக்கூடாத விஷயத்தையும் பார்த்தாச்சு. வாட்டரா முடிஞ்சிருச்சு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப எழுதலாமா? எழுதுங்க. தண்ணி குடிக்க முடிச்சு சொல்லுவாங்க.